சார், இந்த வாஸ்து அப்படின்னா என்னது? வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இது வேதத்தின் நேத்திரம் சொல்லுவாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அடிப்படை வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன, சிம்பிளாக நம்ம அனுபவத்தை கலந்து சொல்ல. இயற்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா தத்தி தத்தி போகிற ஒரு சிட்டுக்குருவி கூட உச்சாணி கொப்புல தனியாக தொங்குற மாதிரி தன் எதிரிகள்லேருந்து அந்த கூட்டை பாதுகாக்கிற மாதிரி முட்டையிட்டு கொஞ்சம் பறிக்கிறது. நிம்மதியாகவும் ஒரு வளர்ச்சி நோக்கியும் நமக்கு நாமே அமைத்து கொள்ளும் ஒரு சின்ன கலையே வாஸ்து. வாஸ்து பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜஸ்ன்னு கொஞ்சம் சொல்றீங்க? ஆகாயம், அதிலிருந்து தோன்றிய காற்று, காற்றிலிருந்து தோன்றிய அக்னி, அக்னியிலிருந்து தோன்றிய நீர், நீரிலிருந்து உருவாகிய உலகு, இந்த பூமி. இந்த விஷயத்தில் இந்த ஒரு காற்றுங்கிற தத்துவத்தையே நம்ம கண்ணுக்கு அறியாமல் இவ்வளோ மாயங்களை பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள். அவர் வாஸ்து அப்படின்னா என்ன, வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறார். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சார், இந்த வாஸ்து அப்படின்னா என்னது? ஒரு வீடு வாங்கும்போது ஏன் வாஸ்து பார்த்து வாங்கும்போதோ இல்லை கட்டும்போதோ ஏன் வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறீங்களா சார்? வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டாலே இன்றைக்கி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த யூடியூப்பில் நிறைய சான்றோர்கள் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. எந்தரோ மகானுபாவுలు అందరికీ నా వందనములు, எல்லோரும் நல்லவரே. இன்றைக்கி கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அடிப்படை வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு சிம்பிளாக நம்ம அனுபவத்தை கலந்து சொல்லக்கூடிய ஒரு சில வரிகளில் முடிக்கக்கூடிய அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். த பிரிமிட்டிவ் மேன், கற்கால மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். அந்த நொமேடிக் சென்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லை. ஆமாம். அவங்க எந்த ஒரு நதிக்கரையை தேடி ஒரு நீர் அப்படிங்கிற தத்துவம் அவங்களுக்கு, நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்னாங்க. அது கிடைக்கிறப்ப அதே இடத்துல அவங்க செட்டில் ஆகி பல காலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வர்றப்ப இந்த சீதோஷ்ண நிலைகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை இதில் குறிப்பிட்டு பர்டிகுலராக பெண்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி பீரியட் வர்றச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. ஆமாம். இயற்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த தத்தி தத்தி போகிற ஒரு சிட்டுக்குருவி கூட உச்சாணி கொப்புல தனியாக தொங்குற மாதிரி தன் எதிரிகள்லேருந்து அந்த கூட்டை பாதுகாக்கிற மாதிரி முட்டையிட்டு கொஞ்சம் பறிக்கிறது. இந்த இயற்கை, இந்த பரதேவதா அந்த ஞானத்தை அந்த சிட்டுக்குருவிக்குள்ளே வச்சுருக்காரு. மனிதனாகப்பட்டதுக்கு நமக்கும் கொடுத்துருப்பார் இல்லையா? அப்போ நம்ம ஒரு ஷெல்டர் அமைச்சுக்கிட்டோம். இப்போ இதை தான் இந்த அடிப்படை தேவைகள்னு சொன்னோம்னாக்கும் 3 விஷயத்த சொல்லுவோம். ரோட்டி, கப்படா, அவர் மக்கான். உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3ஆவதாக தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. முதல்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஜீவிக்கவே முடியாது. நம்ம மானத்தை மறைச்சிக்கிறதுக்கு ஆடை தேவை. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம சேஃபாக இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய தன்மை, அந்த விஷயத்தை ஒரு சின்ன எலி அப்படின்னு எடுத்துட்டா கூட அது ஒரு சின்ன மண்ணுக்குள்ளே தோண்டி ஒரு வளைய ரெடி பண்ணி வச்சுருக்குது அந்த சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி. அப்போயும் சொல்லுவாங்க ஒரு ஜோவியலா, எலி வலைனால தனி வலை வேணும், நமக்கு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் அது நம்மளோட இருப்பிடமாக இருக்கணுங்கிறத சென்ஸ். இதுதான் வாஸ்து. அப்போ அந்த இடத்துல நம்ம வாசம் பண்ண போகிற அந்த இடத்துல எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்க போகிறோம், எவ்வளவு நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நீங்களே சாதாரணமாக 4-5 நாள் பிரயாணம் பண்ணிவிட்டு எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம பெட்டில் படுப்போம், நம்ம சேரில் உட்காருங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வாஸ்து. வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இது வேதத்தின் நேத்திரம் சொல்லுவாங்க, வேதத்தின் கண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இதை இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னாக்கும் பல விஷயங்கள் இருக்கு. வேதம், ஆகமம். வேதம், ஆகமம் நேரிடையா எதிரிடையா? சரி, இந்த ஆகமம்ங்கிறது தென்னாட்டுடைய சிவன் இங்கே சைவத்தில் கொடுத்த இந்த கோவில்கள், தென்னாட்டில் தானே ஏகப்பட்ட கோவில்கள் இல்லையா? இதே வடநாட்டுக்கு போனீங்கன்னா தீர்த்தங்கள் முதலிடம் கொடுக்குறாங்க. அப்போ நிச்சயம் தீர்த்தம், தீர்த்தக்கரை, தீர்த்தாடனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகமப்படி பல சாஸ்திரங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள் படி நிர்மாணிக்கிற ஒரு டெம்பிள் எல்லாமே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி
ஒரு எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற ஆசை மக்களுக்கு அது சர்வசாதாரணமான விஷயம். கரெக்ட். அது அடிப்படை தேவை. அடிப்படை தேவை. இது கம்ஃபர்ட்டும் இல்லை, லக்ஸுரியும் இல்லை. அது என்னைக்கு கம்ஃபர்ட்டுக்கு வந்து கம்ஃபர்ட்லேருந்து லக்ஸுரியை நோக்கி பயணம் பண்ண போகிறப்ப தான் நிறைய காம்ப்ளிகேஷனை நம்ம சுற்றி நம்ம ஒரு வலையை ஏற்படுத்திக்கிறோம். அப்போ ஒரு நிபுணர் தேவைப்படுது. இப்படி இப்படி செய்யலாம், இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இப்படி வைக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லி வர்றாங்க. ஸோ சிம்பிள் லாங்குவேஜ், நம் வசிக்கும் இடத்தை சுகாதாரமாகவும் நிம்மதியாகவும் ஒரு வளர்ச்சி நோக்கியும் நமக்கு நாமே அமைத்து கொள்ளும் ஒரு சின்ன கலையே வாஸ்து. இப்போது வாஸ்துனா எங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போது ஒருத்தர் வந்து வீடு கட்டும்போது ஏன் வாஸ்து பார்க்கணும்? வாஸ்து பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜஸ்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? I would like to take you for a small deviation. Sure. நீங்கள் ஏதாவது ஒரு வாகனத்தில் இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். ஆமாம். எதில் வந்தேன்? ஸ்கூட்டரில் வந்தேன். ஸ்கூட்டரில் முன்பக்க டயர், பின்பக்க டயர்னு 2 டயர். அந்த டயர் தானே உங்களை தாங்கி வந்தது. சரி, அதுக்கு காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கிறீங்களா? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், do you aware of இந்த ஃப்ரண்ட் வீலுக்கு என்ன காற்று வச்சேல், பின்னால் வீலுக்கு ஏதாவது காற்று வச்சேலுங்கிறது உங்கள் ஞானத்தில் இருக்கிறதா? இல்லை. கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டுவீங்க, அங்கே ஒரு PSI சார்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கூட்டர்னு அடிச்சிடுவாங்க. ஸோ அந்த பொறுப்பை கூட நீங்கள் எடுத்துக்கல இல்லையா? சரி, இப்போ எகைன் உங்களையும் அந்த ஸ்கூட்டரோட வஜன், அந்த பரு, அதாவது எப்படி சொல்லுவோம், வெயிட், அந்த வெயிட்டையும் தாங்கி வந்தது அந்த டயரா? 2 டயர். ஓகே. இப்போ இதையே நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் 2 டயர்லேயும் நான் காற்றை பிடுங்கி விட்டுறேன். உங்களால் அந்த வண்டியை நகட்ட முடியாது. ஸோ ஒரு ஸ்கூட்டர்னா முன்னால் 20 ட்ராக்ஷனுக்கு 20 PSIன்னு சொல்லுவோம். ஆமாம், சரிங்களா? பின்னால் 40 PSI, பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். இந்த காற்று இருந்தால் தான் வண்டி உருளும். அப்போ உங்களையும் உங்கள் பின்னால் உட்காந்துருக்க பில்லியன் டிரைவரையும் அந்த ஸ்கூட்டரோட வெயிட்டையும் தாங்கி வரும் விஷயம் காற்றே. அந்த காற்று நீங்கள் காமிக்க முடியுமா? இல்லை, கட்டாயம் காமிக்க முடியாது. இன்னொரு அதிசயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா போய் நிப்பாட்டோன்னா 32 PSI, பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் நடத்து வைப்பேன். உங்கள் ஆத்திரம் ஒரு சின்ன சைக்கிள் இருக்கிறது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் அது PSI கேட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் டயரில் எவ்வளோ காற்று இருக்கும்னு நினைக்கிறீங்க? 70 PSI வரைக்கும் இருக்கலாம். 70லேருந்து 80 வரைக்கும் இருக்கும். ஆமாம். இது சைக்கிள் டயர் சிறுசு தானே. அதில் அந்த சின்ன கவர் 80 PSI தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆமாம். அதே நேரத்தில் பெரிய டயராக இருக்குது, அது வால்யூம் பெருசாக இருந்தாலும் அதில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு 32 PSI வச்சாலே கூட்டுட்டு போயிடுறது, அருமையாக உருண்டு போயிடுறது. அப்போ இதில் என்னென்னா ஒரு காற்று தான், அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் தன்மையை பொறுத்து அந்த வாகனத்தை இயக்குது. ஆமாம். உங்கள் வெயிட்டெல்லாம் தாங்கி உங்களை பிரயாணப்படுத்துறதும் ஒரு இயக்கத்தை கொடுக்க வல்லமை உள்ளது அது உள்ளே இருக்கிற காற்று. ஆமாம். அப்போ ஒரு காற்றுங்கிற தத்துவம், சிருஷ்டி கிரமம்னு சொன்னோம்னாக்கும் ஆகாயம், அதிலிருந்து தோன்றிய காற்று, காற்றிலிருந்து தோன்றிய அக்னி, அக்னியிலிருந்து தோன்றிய நீர், நீரிலிருந்து உருவாகிய உலகு, இந்த பூமி. இந்த விஷயத்தில் இந்த ஒரு காற்றுங்கிற தத்துவத்தையே நம்ம கண்ணுக்கு அறியாமல் இவ்வளோ மாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே பஞ்ச தத்துவம், இப்போ நான் சொன்ன வரிசை கிரமமாக சொன்ன அந்த 5 தத்துவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறது. ஈசானிய மூலையில் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்க போகிறது, வாயுன்னு சொல்ல வடமேற்கில் வந்து வாயு உள்ளே வர போகிறது, சரிங்களா? அக்னிங்கிற இடத்துல நெருப்பு எரிய போகிறது. இந்த மாதிரி பூமியோட பாரம் தென்மேற்கு மூலையில் இருக்க போகிறது. இத்தனையை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக், ஒரு சிம்பிள் அர்த்தமேட்டிக். இத்தனை கியூபிக்கல் ஏரியாவுக்கு இப்போ இந்த மாதிரி கட்டுனா இவ்வளவு ஏர் இருக்கும், இவ்வளோ ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே சமைக்கிறோம்னா இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போகணும் அப்படி. இப்போ காலங்காத்தால் ஒரு 8 மணிக்கு சூரியன் உதயமாய் சூடு ஏற நேரத்தில் நம்ம தென்கிழக்குலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன மாதிரி வெப்பம் ஒரு பெண்மணிக்கு இது தாங்குவாங்க. அப்போ அதுக்கு என்ன வென்டிலேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். எந்த வாயு தத்துவம் நம்ம மூச்சு விடுறோம், வாங்கின மூச்சு விட்டா தான் போச்சு பட்டினத்தார். மூச்சு வாங்கி வாங்கி விட்டுன்னு இருக்கோம், விடலைன்னா இயக்கம் நின்று போச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை கொடுக்குற அந்த வாயு வடமேற்கு மேற்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற எல்லா தத்துவத்தையும் இந்த அஷ்டமா திக்கு,
இந்த 8 திக்குகளுக்கும் 8 நாயகர்கள் இருக்காங்க. ஆமா ஆமா ஒன்றும் இல்லை, இது சயின்ஸாக சொன்னோம்னா இங்கேருந்து காற்று இதமாக வர்றது, இந்த இடத்துல அக்னி நல்லா வர்றது, காற்றும் அக்னியும் இருந்தால்தான், ம் காற்று இருந்தால் தானே அக்னி எரிய போகிறது. ஆமா ஆமா அப்போ இது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. இருக்கிறது. இந்த ரிலேஷனில் பேலன்ஸ் அடுப்பு பற்ற வைக்கிறவா பெண்மணி, அப்போ இந்த 2 மூளையும் பெண் மூளை, தென்மேற்கும் வடகிழக்கும் ஆண் மூளை, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை புரிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு நீர் இருக்கிற இடத்துல கொண்டு போய், அதாவது அக்னியை வச்சிங்கன்னா, ஆமா எரியிற கொள்ளுக்கட்டையில் தண்ணியை ஊற்ற உசுன்னு அணைஞ்சதான் போகும். ஸோ இதுதான் சிம்பிளாக இந்த விஷயத்தை ஒரு கியூபிக்கல் ஏரியா, ஒரு சதுரம் செவ்வகத்தை உங்கள் மனையாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிங்கன்னா ஆகாயத்திலிருந்து வரும் தத்துவத்துக்கும் அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. அப்போ நீங்கள் சுகமாக சேமமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் சுபிட்சமாக வர்றது. இந்த இடத்த மங்களகரமாக வச்சுக்கணுங்கிற ஒரு சின்ன நம்ம மூதாதையர்கள் நமக்கு பாரம்பரியமாக கொடுத்து வந்த விஷயமே இது. அப்போ அந்த வாஸ்தை இன்கார்பரேட் பண்ணிக்கிறதும். இப்போ நான் மூச்சு வாங்கி தான் விட்டுருக்கேன். நான் மூச்சை விட மாட்டேன், நிப்பாட்டிட்டேன் என்ன கஷ்டம், கட்டாயம் அது விட்டு தான். ஆமாம். அப்போ அதை பார்த்துங்க, செவுரில் வந்து மூச்சு விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க, கிராக் விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறச்சு அது வெளிப்பட தான் செய்யும். அப்போ அதுக்கான வழிமுறைகளை நம்ம வீட்டுகளில் எங்கெங்கே கிடுக்கின்னு சொல்லக்கூடிய ஜன்னல், சாளரம், எங்கெங்கே வாசல், நீர் தத்துவம், அக்னி தத்துவம், அந்தந்த தத்துவங்களை அமைச்சுக்கிட போகிறப்ப நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுறப்ப நம்ம ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியோடு இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஹீட் ஆகிடுச்சு, வெயிலில் நடந்து போயிட்டு வர்றீங்க, வந்து எங்கடா உட்காரும், முதல்ல ஃபேனை போடுங்க, தண்ணியை குடிப்போம்னு சொல்கிறீங்க, நம்ம எக்ஸசிவ் ஹீட். அப்போ அந்த எக்ஸசிவ் ஹீட்டையே எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அக்னி மூலையில் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஓடுகள் வைக்கணும், என்ன மாதிரி அந்த எக்ஸாஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் வைக்கணும், அந்த இடத்த எவ்வளோ கியூபிக்கல் ஏரியாவை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம். அப்போ அது வேணாம்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட விருப்பு வெறுப்பு. கண்டிப்பாக இல்லை நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர், நான் இதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு பார்க்குறேன், செஞ்சு பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் நீங்கள் மாற போகிறீங்க. வெயிலில் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக. இன் அதர் வேர்ட்ஸ், பஞ்சபூதாத்மஜம் மாம் என்ற தேகம் பாவன சேத்திரமாய் மாறணும். இந்த பஞ்சபூதம் நான் சொன்னேன், வருஷக்கிரமம் மாற 5 பூதம் உள்ளே இருக்கிறது. தாகம் எதனால வருதுமா, நீர் சத்து உங்கள் உடம்புல குறைஞ்சிருச்சு, நல்லா அமர்ந்து நீர் குடிக்கிறீங்க, ஹாயாக இருக்கிறது. பசி எடுக்கிறது, கொஞ்சமாவது சாதம் சாப்பிட்றேன், அப்போ அந்த பசி அதுக்குள்ளேருந்து எனர்ஜி வர்றது. இது டெய்லி உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நிவாசம், ஒரு வாசம், ஒரு பவனம், எப்படி சொன்னாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ள இந்த விஷயங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டே பேசிஸில் இருக்கணுங்கிற ஒரு சின்ன தத்துவம் தான். உங்கள் உடம்பு என்ன கேட்குதோ அதுதான் உங்கள் வீடும் கேட்கும். மரம்னு இருந்தால் தண்ணி ஊற்றணும், அது வேர் பகுதியில், பிடிக்குதுங்களா? அது சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கிக்கிறது, அதுலேருந்து சக்தி வாங்கிக்கிறது, அது வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி நம்ம வீட்டை அமைச்சுக்கிட்டா நம் வீடும் வளர்ச்சியை நோக்கி பிரயாணப்படும். ஏன் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம், வீடு வாங்கணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.